லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எந்திரிங்க தம்பி, ஆத்தாவை பார்க்க போலாம். பாப்பா போலாம். போத்தா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते सर्वस्याब्दे सर्वसिद्धे सर्वदेवतेना आप्नोति सर्वं जयति महादेवेश विद्महे विष्णुपत्नी धीमहि महालक्ष्मी नमो नमः तन्नो लक्ष्मी प्रचोदयात् महादेवी नमः महालक्ष्मी नमो नमः इष्टकुलदेवतायै नमः महाम्बिकायै नमः. இந்தாமா, நீயே போட்டு விடுமா. நானா? போட்டு விடுமா. இனி உனக்கு எந்த குறைய வராது. உன் கஷ்டத்தை எல்லாம் ஆத்தா ஏத்துக்கிட்டா. உன் பிள்ளைய சந்தோஷமா அழைச்சிட்டு போமா. சரிங்க ஐயா. வாமா. கீழே உருண்ட குடத்துல இருந்து எப்படி அந்த செந்தில் பையன் மேல கரெக்டா விழுந்துச்சு. ஒன்னும் விளங்கலையே. நாம போட்டாலும் ஜெயிக்கிறது அவங்களா தானடா இருக்காங்க. ஏய், எல்லையா குடுறா. இதோ குடுக்குறேண்ணா. இந்தாங்கண்ணா. அவனுக்கு ஒண்ணு கொடு. அண்ணா இந்தாங்கண்ணா. விடுறா, பாத்துக்கலாம். அடுத்து சிக்காமல போடுவாங்க. நீ அள்ளியா குடுறா. ஏய், கருதல. நான் அதுக்குள்ள எல்லையும் குடிச்சிட்டியா? இல்லண்ணா, குடிக்கலான்னு போகும்போது யாரோ தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ணா அதோ. டேய், நீ நம்மளை தவிர வேற யாரா இருக்காங்க? இல்லண்ணா. யாரும் வந்து தட்டி விட போறாங்க? இல்லண்ணா. எடா, நீ கீழே போட்டு வந்து கதை அளக்குறியா? எழுதுருவா போ. என்ன இது? ஏய், எடுத்து குடுறான்னு சொன்னா தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்க. அது என்ன ஃபுட்பாலா? இல்லண்ணா, இப்ப யாரோ காலால எட்டி விட்ட மாதிரி இருந்துச்சுண்ணா. என்னடா வடிவேலு, போட்டியா? போதையில விளையாடிட்டு இருக்கியா? இல்லண்ணா. ஏய் அண்ணா, தம்பிக்கு போதை இறங்குற மாதிரி இன்னொரு இளநியா விட்டுறா. வெட்டிடுவோண்ணா. போய் அதே ஒழுங்கா வாங்கி குடி. இந்தாங்கண்ணா. அண்ணா, ஏன்னா அடிச்ச? ஏய், நான் அதுக்கிட்ட உன்னை அடிக்க போறேன். என்ன ஆச்சு உனக்கு? குடி. அண்ணா. ஏய், என்னடா? அண்ணா, திருப்பி எதுக்கு நான் அடிச்ச? கிறுக்கு போயில. ஏடா பேசிட்டு இருக்க? நான் அடிச்சேனா? என்ன போதை ஜாஸ்தி ஆயிடுச்சா? நம்ம 3 பேரை தவிர இங்க யாரும் இல்ல. நான் எப்பறம் ஒன்னு அடிப்பேன்? அவனும் ஒன்னு அடிப்பானா? என்ன உளறிட்டு இருக்க? அண்ணா, இல்லண்ணா, என்ன யாரோ அடிச்சாங்கண்ணா. இங்க யாரோ இருக்காங்கண்ணா. ஏய், கோட்டிக்கார பேல.
அப்பா அப்புச்சி அப்பா அப்புச்சி அண்ணா அப்பா ஏய் யாரா அண்ணா அப்புச்சி டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா அது இதுன்னு பெணாத்துற. அண்ணா என்ன என் பெரியப்பா வந்துட்டாரா? என்னடா, நீ இந்த கதையை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏய் ஒழுங்கா போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வா போ. நான் கார் பக்கம் போய் நிக்கிறேன். அப்புச்சி என்னடா அப்பச்சி? வாடாங்க வாடாங்க. எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு கண்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? கெட்டவங்களை கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற நீ? இல்ல அப்புச்சி. அவங்க குடும்பத்தோட கூட்டு சேருவியா? 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 அப்புச்சி வேணா. வேணா அப்புச்சி விட்டுருக்க. என்னப்பா உங்க அப்பா வெளுக்கிறானா? ஐயா உங்க கண்ணுக்கு எங்க அப்பா தெரியுறாரா? சொல்லுங்க ஐயா. ஐயா தெரியுது ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமா மகனே, ஓ அப்பா வெளுக்கிறது தான் என் கண்ணுக்கு தெரியுது. அண்ணா அப்படின்னா சொல்லுங்கடா. அவ்வா அண்ணா முடியலண்ணா, சொல்லுங்கண்ணா. ஐயோ வலிக்குதே அண்ணா. அண்ணா முடியலண்ணா, சொல்லுங்கண்ணா. இன்னும் இந்த வயலுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? இவன் என்ன பண்றானே தெரியலையே. அப்பா விடுங்கப்பா. ஏய் காரட்ரா. சரிண்ணா. அம்மா என்னால முடியல. அப்பா அப்பா விடுங்கப்பா. அப்பா அண்ணா நீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அப்பா விடுங்கப்பா. ஐயோ அம்மா, ஐயோ நான் இனிமே எதுவுமே தப்பு. அப்பா அப்பா விடுங்கப்பா. நல்ல வேலை என் மாப்பிள்ளைக்கு சரியா போயிடுச்சு. அக்கா நீங்க முன்னாடி போங்க, நான் போய் பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அமுதா இப்போ வந்துடுறேன். அத்தை நீங்க கோயிலுக்குள்ள போயிட்டே இருங்க, நான் விளக்கு ஏத்திட்டு வரேன். சரிம்மா. சரிம்மா வாங்க போலாம். மாமா சொல்லு மருமகளே. இல்ல நான் உன்னை கேட்டா. என்கிட்ட கேட்க என்ன தயக்கம்? தயங்காம கேளு. இல்ல மாமா, நீங்க போனதுக்கு அப்புறம் அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் வராம இப்போ ஏன் வந்திருக்கிய? உங்க குடும்பத்துல அம்புட்டு பேர் இருந்தும் நீங்க ஏன் முதல்ல ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சிய? உங்க பொண்டாட்டி புள்ளைங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டு நீங்க ஏன் உடம்புக்குள்ள வந்திய? அதுக்கு என்ன காரணம் மாமா? நீ கேட்கறது வாஸ்தவம் தான். நான் ஏன் உன் மூலமா வந்தேன்? இம்புட்டு நாளா என் குடும்பம் கஷ்டப்படுறத ஏன் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்? இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன்? எல்லாமே காலத்தோட கட்டளமா, அந்த ஆண்டவனோட விளையாட்டுமா. நான் செத்து என் ஆத்மா தனியா பிரிஞ்சு என் குடும்பத்தோட நெருங்க முடியாம என்னை தூரமாவே வச்சிருந்தது. என்னைக்கு நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து எல்லாரையும் அரவணைச்சு நான் இருந்து பார்க்க வேண்டிய கடமையெல்லாம் நீ பண்ணியோ, இந்த குடும்பத்துக்கு உன்னை அர்ப்பணிச்சியோ, அப்பவே பிரிஞ்சு கிடந்த என் ஆத்மா ஒன்னாயி உனக்கு உதவியா நின்னு இந்த குடும்பத்தை வழி நடத்த வச்சிருச்சுமா. நான் தான் இப்ப நீ தான் இப்ப நான். அதான் நான் உனக்குள்ள வந்தேன். என்னை விட நீ இந்த குடும்பத்தை நல்லாவே பாத்துக்கிற. இப்பதான் என் ஆத்மா நிம்மதி அடைஞ்சிருக்குமா. மாமா நீங்க இம்புட்டு பெருமைப்படுத்தி பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் மாமா? உங்க கௌரவத்தை மீட்டெடுக்க உங்க பையனை வாத்தியாராக்கணும்னு அத்தை தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
அதுக்கு கஷ்டமும் பட்டாக. நான் அதுக்கு இப்போ உதவியா இருக்கேன். அம்புட்டுதான். அவங்க படிக்க போறாக, வாத்தியாராக போறாக. நாம இழந்த குடும்ப சொத்து திரும்பவும் நம்ம கிட்ட வரப்போகுது. இதுல எல்லாரோட பங்கும் அடங்கி இருக்கு மாமா. உன்னோட கடமை என் பையனை வாத்தியார் ஆக்கினதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? இனிமேதான் உனக்கு வேலையே ஆரம்பிக்க போதுமா? செந்தில் வாத்தியார் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சொத்து கைக்கு வந்துடும் நினைக்காத. அது அம்புட்டு சுலபத்துல நடந்துராது. உயில் விஷயம் தெரிஞ்சு நான் வாத்தியாரா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காமத்தான் என்னை கொன்னு சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. செந்தில் வாத்தியார் ஆயிட்டா திரும்ப அவங்களுக்கு அது ஆபத்துன்னு தெரிஞ்சா என்ன பண்ண மாதிரி செந்திலையும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாது. ஸ்கூல் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. அதன் மூலமா ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அதை இப்ப நீ பண்ணணும். அதுக்கு செந்தில் வாத்தியார் ஆனா மட்டும் பத்தாதுமா, நீ அந்த ஸ்கூல் பொறுப்பை எடுத்து நிர்வாகம் பண்ணணும். ஸ்கூல் உன்னோட பொறுப்புக்கு வந்தாதான் அவங்களால நம்மளை எதுவும் பண்ண முடியாது. என்ன மாமா சொல்றீங்க? பள்ளிக்கூடம் பொறுப்ப நான் பாத்துக்கிறதா? நான் படிக்க கூட இல்ல, என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறிய? படிப்புங்கிறது ஒரு மனுஷனோட கூடுதல் தகுதிதாம்மா. அது மட்டுமே அவனுக்கு பலம் இல்ல. உனக்கு தனி திறமை இருக்கு. எல்லாரையும் அரவணைக்கிற தகுதி இருக்கு. அடக்கி ஆள்ற தைரியமும் இருக்கு. உன்னால முடியும். உனக்கு பக்கபலமா என்னைக்கும் நான் இருப்பேன். அமுதா, அமுதா, என்ன கண்ணு, விளக்கேத்தியாச்சா? ஏத்திட்டேன் அத்தை. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, வா. நல்லா உடைச்சு சாப்பிடுமாப்ல. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என் மகன் பரீட்சை எழுத போறான். சீக்கிரமே வாத்தியார் ஆயிடுவோம். அக்கா, லூசுத்தனமா இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தேவையில்லாம கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க உன் மாமனுக்கு கொடுத்து வைக்கலையே. அவரும் இப்ப நம்ம கூட இருந்தா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். அத்தை, மாமா இப்ப நம்ம கூட இல்லைன்னு யார் சொன்னா? அவங்க எப்பவும் நம்மள சுத்தி நம்ம கூடவே தான் இருக்காக. என்னைக்குமே எப்பவுமே நம்ம கூடவே தான் இருப்பாக. இந்தம்மா. என்னத்த சமையல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல? இன்னைக்கு அவனுக்கு முதல் பரீட்சை இல்ல, அதான் சீக்கிரமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். காஃபியை கொண்டு போய் அவனுக்கு கொடு. அக்கா, என்ன உன் மகன் வாத்தியாராக போறன்னு ரொம்ப குஷியா இருக்க? பழைய அண்ணத்தோட வேகம் தெரியுதே. போட, நீ போ அத்தா.
ஏங்க நம்ம பையன் இன்னைக்கு முக்கியமான பரீட்சை எழுத போறான். நீங்க தான் அவனுக்கு துணையா இருந்து அவனை பாஸ் பண்ண வச்சு உங்களை மாதிரியே அவனையும் ஒரு நல்ல வாத்தியாரா ஆக்கணும். வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் சாமி. என்ன குடும்பமா வந்திருக்கேன்? என்ன விசேஷம்? யாருக்கு பிறந்த நாளா, இல்ல பிள்ளையாண்டானுக்கு கல்யாண நாளா, இல்ல இத வீட்டுல ஏதாவது விசேஷமா? சொல்லுங்க, சிறப்பா அபிஷேகம் பண்ணிடலாம். இல்ல, பரீட்சை எழுத ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு. என்ன பரீட்சையா? ம், பரீட்சை எழுதுற வயசுல யாரும் இல்லையே. என்ன அன்னலட்சுமணம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேள், அப்போ யாரு பரீட்சை எழுத போறான்? இங்க பரீட்சை எழுதுற மாதிரி யாரும் இல்லையே. என் பையன்தான். இன்னைக்கு முக்கியமான பரீட்சை எழுத போறான். ஆமா, நான் என்ன சின்ன குழந்தையா? அப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களே, இது தேவையா? இந்த அசிங்கம் எனக்கு தேவையே இல்லை. நீங்க படிக்கிற வயசுல பரீட்சை எழுத உங்களை அனுப்பும்போது ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணிருந்தா நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம்? சாமி, இவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி இவங்க நல்லபடியா பாஸ் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வாங்க. சரிம்மா, அப்படியே பேஷா பண்ணி தரேன். கேசவாய நமஹாவும் நாராயணாய நமஹாவும் மாதவாய நமஹாவும் கோவிந்தாய. கடவுளே, இது எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம். இது நல்லபடியா நடக்க நீதான் துணை இருக்கணும். என் மக இதுல பாஸ் ஆகி அவன் பொய்யா சொன்ன ஒரு விஷயத்தை உண்மையாக்கணும். அவங்க அப்புச்சி மேல இருக்கிற களங்கத்தை துடைக்கணும். என் மருமக ஆசையும் நிறைவேறணும். அவளை அவங்க அப்புச்சி மறுபடியும் சேர்த்துக்கணும். எங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும். இவங்க இந்த பரீட்சையில பாஸ் ஆக கூடாதுன்னு ஒரு கூட்டமே ஒன்னா நின்னு சதி பண்ணிட்டு இருக்காக. அவங்க எண்ணத்தை நீதான் தடுக்கணும். இவங்க எப்படியாவது எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆகி எங்க அத்தை ஆசையையும் எங்க அத்தையோட குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தி கொடுக்கணும். அவங்கள பழையபடி தலை நிமிர செய்யணும். ஆண்டவா, என் மாப்பிள்ளை போடுற கஷ்டத்துக்கு நீ தான் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும். இந்த சின்ன சிறுசுகளை நீ தான் ஒன்று சேர்த்து வைக்கணும். வாழ வேண்டிய வயசுல பிரிஞ்சு தவிக்கிறாங்க. இந்த பரீட்சையை நல்லபடியா எழுத நீ தான் அருள் புரியணும். எங்க அம்மாவோட ஆசையும் என் பொண்டாட்டியோட கனவையும் நான் இந்த தடவை கண்டிப்பா நிறைவேற்றணும். இனியும் அவங்களை ஏமாத்தக்கூடாது. எனக்கு நீதான் பக்கபலமா இருக்கணும் சுவாமி. பரசுராமாய நமஹாவும் பார்கவரூபாய நமஹாவும் சர்வரூபாய நமஹாவும் வேதஸ்வாமினே நமஹாவும் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். விஷ்ணோர்ருகம் வேத்யானி பிரபோச்சம் ய பார்த்திபானி விமேரஜாகும் சியோஸ்கபார்க துத்தரகம் சதஸ்தம் விசக்ரபாணத்ரேதோருகாயः விஷ்ணோரடாடபதி விஷ்ணோ பிரட்டபதி விஷ்ணோ ஸ்ரப்தேத்ரோ. டேய், அப்படியே நேர்ல நிக்கிற தெய்வத்துக்கிட்டே ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. என்னடா பாக்குற? உங்க அம்மா கிட்ட தாண்டா. டேய், ஓ, ஆசீர்வாதம் பண்ணணுமா? நல்லா இருப்பா, நல்லபடியா எழுது. அப்படியே மூடவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நீ உச்சவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. அதான் உன் பொண்டாட்டிக்கிட்டேயும்டா. என்ன சித்தப்பா? அட என்னம்மா நீ, பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பான். நீ வேணா பாரு, என் மாப்பிள்ள கண்டிப்பா ஜெயிப்பான். அப்போ இந்த பொண்டாட்டிகிட்ட தோக்குறவன் சொல்றீங்களா? ஏய், கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி தான்டா சொல்றேன். நீ மட்டுமா, ஆம்பளைங்க வர்க்கமே அப்படித்தாண்டா. மகள்ல பயில்வானா இருந்தாலும் ராத்திரியில பெட்டி பாம்பா அடக்கித்தானே போறானுங்க. சரி சரி, இந்தா. எதுக்கு? அட பரீட்சையில் தாண்டா. ஆமா, நீயும் வருஷம் பேனா கொடுத்துதான்
நான் இந்த நிலைமையிலே இருக்கேன். போதும்பா. திரும்பவும் மறுபடியுமா? ஐயோ வேணாம் சாமி, உன் சகவாசமே வேணாம். ஏண்டா நான் கொடுத்த பேனால தான் தப்பு. நீ சரியா தான் எக்ஸாமை இப்படி நாள் எழுதுன, அப்படித்தானே? ஒரு ராசியே வேணாம் மாமா. டேய் இந்தாங்க. ஓ கதை அப்படி போகுதா? ஏண்டா உன் பொண்டாட்டி கொடுக்குற பேனாவில தான் நீ எக்ஸாம் எழுத போறேன்னா முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? நாங்க ஒதுங்கி இருப்போம்ல. அதுக்குன்னு ஏண்டா இந்த மாமா கொடுக்குற பேனாவை அசிக்கப்படுத்திட்டு இல்ல? இதுக்கு தான் இம்புட்டு சீன் போட்டிருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த பேனாவை நான் தூக்கி எங்கேயாவது வீசிடுறேன். டேய் ஏண்டா? பின்ன என்னக்கா, இம்புட்டு நாள் நான் இவனுக்காக, இவன் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் எம்புட்டு தடவை பார்த்து பார்த்து நான் பேனா வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா உன் மகன் இன்னைக்கு நானே வேணாம்ங்கிறேன். என் மனசு எம்புட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சித்தப்பா நான் கொஞ்சம் ஒத்தப்பா, அப்படித்தானே? ஆண்டவா, எனக்கு இருந்த ஒரே ஆதரவு ராணி, அவளும் போயிட்டா. இப்ப இந்த கடவுள் தான் துணை. அப்பா கடவுளே, நீதான்ப்பா எனக்கு துணை. நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க.